ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எ டே அவுட் வித் மை மாம். எங்களுக்கு சென்னையில் ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் தான் நெக்ஸஸ் விஜயமால். எங்கள் ஹோட்டலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நானும் அம்மாவும் போவேன். நான் சும்மா ரூமில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அம்மா எப்போவுமே வா போகலாம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னால் சரி டிஃப்ரெண்ட்டாக எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நினச்சா கூட அம்மா சொல்லுவாங்க, இல்லை வேண்டாம், நம்ம மாலில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நெக்ஸஸ் மால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இப்போது ரெடி ஆகிட்ருக்கேன். ரொம்ப மேக்கப் எல்லாம் போடல, கொஞ்சோண்டு லிப்ஸ்டிக்கும் ஐப்ரோஸ் மட்டும் எழுதிட்டு நம்ம போகலாம். என்னோடய செப்பல் கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி நடந்து போனதுனால ஃபுல்லாகவே உடஞ்சி போச்சு. ஸோ ஐ ஹாவ் டு பர்ச்சேஸ் ஏ செப்பல் ஃபர்ஸ்ட். அப்புறம் நானும் அம்மாவும் மினிசோவில் தான் போயாச்சு. கொஞ்சம் குட்டி குட்டி திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. லைக் பவுச், அப்புறம் டவல்ஸ், அப்புறம் ஒரு டிஃபின் பாக்ஸ், அப்புறம் ஃபேஸ் மாஸ்க், இப்படி கொஞ்சம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ மினிசோவில் தான் நாங்கள் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். பர்ச்சேசிங் எல்லாம் முடிஞ்சாச்சு. ஃபைனலி நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டோம். எங்களுக்கு ரொம்ப பசிச்சுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் ஜூனியர் கூப்பன்னா போனோம். பட் அங்கே 6 o'clock தான் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 1 hour 6 o'clock ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி 1 hour ஃபுட் கோர்ட்லேயே சும்மா பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 6 o'clock ஆனதும் நானும் அம்மா ஓடிட்டேன் ஜூனியர் கூப்பன்னாக்கு. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு கஸ்டமர் நாங்கள் தான். யாருமே வரல. ஒரு கஸ்டமர் கூட இருக்கல, நாங்கள் மட்டும்தான் இருந்துச்சு.
நோ ஒன் இஸ் ஹியர். நான் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இன்றைக்கி. இங்கே யாருமே இல்லை, ப்ளெயினாக இருக்குது, ஃபுல் யாருமே இல்லை. நானும் அம்மாவும் மட்டும்தான் இருக்கீங்க. அவங்க மெனு பார்த்தாச்சு. மெனு பார்க்கும்போது என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடாதது என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது அம்மா சொல்லிட்டாங்க, நான் பன் பரோட்டா இது வரைக்கும் சாப்பிடல, அதனால பன் பரோட்டா ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு. சரி ஓகேன்னு அவங்களுக்கு பன் பரோட்டா ஆர்டர் பண்ணியாச்சு. நான் வந்து மெனுவில் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன், என்ன ஆர்டர் பண்ணுறதும் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நானும் பன் பரோட்டாவே ஆர்டர் பண்ணிட்டேன். தென் சிக்கன் சுக்கா ஆர்டர் பண்ணேன். சத்தியமா சொல்லணும்னா, அங்க ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு எங்களோட சீட் வந்துட்டு. அ ஒரு சன்செட் எல்லாம் பார்த்து நம்ம சாப்பிடுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எங்க ஆர்டர் வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பன் பரோட்டா. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. பன் பரோட்டா கூட அந்த சிக்கன் சுக்கா காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் யாருமே இல்லாதனால கூட நானும் அம்மாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு ஜாலியாக பேசி எங்கள் டைம் ரொம்ப நல்லா அழகாக ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக ரொம்ப க்ரௌட் இல்லாமல் சாப்பிடணும் அப்படி தோணுச்சுன்னா இந்த ஜூனியர் குப்பண்ணா வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம்.